நம்ம ஊர்லயோ இல்ல நாட்டிலயோ இதை பத்தி அதிகமா மக்கள் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளா ட்விட்டர், அதாவது எக்ஸ் பேஜ்ல போயிட்டு எந்த வேர்ட் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி பார்த்தா இன்னைக்கு காலையில இருந்து ஒரு ஹேஷ்டேக் தாங்க ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுதான் கெட் அவுட் ஸ்டாலின். ஸோ இந்த வீடியோ எடுத்திருக்க டைம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.21 மில்லியன் பீப்புள் இந்த ஹேஷ்டேகை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல ஒரு செட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா இதை அப்போஸ் பண்ணி பேசுறாங்க, இன்னொரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா இதை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுற அளவுக்கு நம்ம சிஎம் அப்படி என்ன பண்ணாரு, இந்த ஹேஷ்டேகை யாரு ட்ரெண்ட் ஆக்குனா, இது எல்லாத்த பத்தியும் டீடைல்டா சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நான் உங்க விகே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விகே வாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுச்சுன்னு பார்க்கலாம். தமிழ்நாடோட எலெக்ஷன் நடந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடியே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒன் இந்தியா ஒன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அதாவது இந்தியா ஃபுல்லா எல்லாருமே ஹிந்தி கண்டிப்பா பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா பல ஸ்டேட்ல இருந்து அப்போஸ் பண்ணாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டுல. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இருக்கிற எல்லா பார்ட்டிஸுமே, அது ரூலிங் பார்ட்டியா இருக்கட்டும் இல்ல ஆப்போசிட்ல இருக்க பார்ட்டியா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணி ஹிந்தியை வந்து நீங்க இம்போஸ் பண்ணக்கூடாது, ஹிந்தியை கட்டாயமா நீங்க ஆக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் நிறைய லீடர்ஸ் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஹிந்தி தேவைப்பட்டா அவங்களே கத்துக்குவாங்க, கவர்மெண்ட் வந்து இந்த லாங்குவேஜை வந்து கண்டிப்பா மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொன்னாங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த டாபிக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கிளாரிட்டியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இது மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஹிந்தியை வந்து கட்டாயமா ஆக்கணும்னு சொல்லவே இல்லை, எல்லாரும் கத்துக்கிட்டா நல்லதுன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட்ல சொன்னாரு. மற்ற சைட்ல இருக்க பார்ட்டிஸ் என்ன சொன்னாங்க, இல்ல பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஹிந்தியை வந்து இம்போஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, தமிழ்நாடுல எல்லாருமே ஹிந்தி கத்துக்கணும்னு வற்புறுத்துறாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, ஆட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சடனா பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்கா அகைன் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த டைம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ் பாத்தீங்கன்னா கட்டாயமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். அடுத்த லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், அது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தேர்ட் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஹிந்தியா இருக்கணும். இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா அகைன் சில பார்ட்டிஸ் பாத்தீங்கன்னா இதை அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிடையாது, ஹிந்தி யாருக்கு தேவைப்படுதோ அவங்க கத்துக்குவாங்க, இங்க ஹிந்தியை வந்து இம்போஸ் பண்ணாதீங்கன்னு. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயத்தை வந்து இப்ப ரீசெண்டா அவர் பேசிட்டு இருந்தாரு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ப விஜய் அவர்களை பத்தி கூட சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அவருக்கு தனியா ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசிட்டு இருந்தாரு. ஸோ இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அவரோட எக்ஸ் தளம், அதாவது ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக வந்து அவர் போஸ்ட் பண்றாரு. அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் நம்பர் 1ல அது இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.21 மில்லியன் பீப்புள் பாத்தீங்கன்னா அந்த ஹேஷ்டேகை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு காலத்துல எப்படி கோ பேக் மோடி இருந்துச்சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிஜேபி சேர்ந்த மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி நிறைய டேக்கை பாத்தீங்கன்னா ரொம்பவே வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து நடுநிலையான மக்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, எந்த பார்ட்டியும் சேராத மக்கள். ஸோ அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குதோ அவங்க அந்த லாங்குவேஜை வந்து கத்துக்கட்டும். ஸோ எந்த கவர்மெண்ட்டுமே இந்த லாங்குவேஜ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த லாங்குவேஜை வந்து கட்டாயமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மக்கள் சைட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்களை கேட்குறேன், ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த 3 லாங்குவேஜ் கம்பல்சரி அப்படிங்கிற விஷயம் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து மக்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தெரிஞ்சுக்கட்டும்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ஷார்ட் வீடியோ. ஸோ ஜஸ்ட் இந்த நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இது எதனால ஸ்ப்ரெட் ஆகுன்னு தெரியாமையே நிறைய பேர் இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஷார்ட் வீடியோ. ஸோ இது போல இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னமும் மோட்டிவேஷனாக இருக்கணும், இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வருவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே சேஃப்.